ஏற்கனவே இருந்த கோதுமை ஒரு 10 கிலோ கோதுமை இருந்தது, எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னையோட கடைசி நாள் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த மாதம் இன்னும் கோதுமை வாங்கலை, ரேஷனுக்கு போகணும். போய் வாங்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு போடணும் இவங்களுக்கு. இப்போது ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சிங்க. இப்போ இது 2வது ட்ரிப்பு போட்டேன். மறுபடியும் ஏற்கனவே ஒரு 100 பேர்கிட்ட வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இது 2வது வாட்டி போடுறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டாண்ட கூட யார் வீட்டிலனா பறவைகள் வரும், காக்காவும் வரும். நான் சாப்பாடு இருந்தாலும் வைப்பேன். இந்த சாப்பாடெல்லாம் பழைய சாதம்லாம் இருந்தால் கூட தண்ணி ஊற்றிருந்தா கூட அதை புழிஞ்சி வச்சேன்னா அந்த செவுத்து மேலெலாம் வச்சேனாக்கா அப்படியே சாப்பிட்ரும். காக்காவும் சாப்பிடும், இந்த பறவைங்களும் சாப்பிடும். எல்லாத்துக்குமே வைப்பேன் உணவு. தினமும் ஏதோ கிடைக்கிறத வைப்பேங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறத பழைய சாதமும் குழம்பு சாதம் சாப்பாடு செய்யும்போது காக்காய்க்கு வைப்பேன். குழம்பு செய்யும்போது காலையில் என்ன பண்ணுவேன், பழைய சாதம் இருந்ததுன்னா காலையில் சாப்பாடு அந்த பழைய சாதத்தை வச்சு விடுவேன். காக்காவுக்கும் வைப்பேன், பறவைகளுக்கும் வைப்பேன், அதுவும் சாப்பிடும். பசியார சாப்பிட்டுட்டு 2வது டைமு வந்து சாப்பிடுதுங்க. இது பத்தலை போகுது அதுங்களுக்கு. அதனால் 2வது டைம் போட்டேன். இருந்தது எல்லாத்தையும் போட்டுவிட்டேன். ஏற்கனவே ஒரு 100 பேர் சாப்பிட்டாச்சு. இது 2வது வாட்டி ரவுண்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. நன்றி நண்பர்களே. அன்பான இனிய காலை வணக்கம் அனைவருக்கும்.